அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த குரு பயிற்சியால் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு வருட காலத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் சிம்ம ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அடிப்படை விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தும். முக்கியமாக பொருளாதார ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்தும். குரு பயிற்சி மூலம் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். குரு பயிற்சி இது ஜோதிடத்தில் நடக்கும் ஒரு அரிய நிகழ்வுகளில் ஒன்று. ஒரு கிரகம் இடம் மாறுவது என்பது பல மாற்றங்களை ஏற்படுத்தும். அதுவே அந்த கிரகம் குருவாக இருந்தாலும் பல்வேறு ராசிகளுக்கு விதவிதமான பலன்களை கொடுக்கும். குரு பார்க்கும் இடத்தை பொறுத்து சிலருக்கு நல்லது, சிலருக்கு கெட்டது, சிலருக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும். குரு பயிற்சி நடக்கும் போதெல்லாம் பல ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அப்படியே பாசிட்டிவாக மாறிய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஜோதிடத்தில் சில கிரகங்களின் நகர்வு என்பது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதிலும் சனி, ராகு, கேது, குரு இந்த பயிற்சிகள் அதீத முக்கியத்துவத்துடன் பார்க்கப்படுது. தற்போது மேசராசியில் குரு பகவான் பயணம் செய்து கொண்டு இருக்காரு. இந்த குரு பகவான் மே 1 ரிஷபராசிக்கு சென்றிருக்காரு. மே 1 மாற்றத்தினால் பல ராசிக்காரர்களின் வாழ்க்கை அப்படியே மாறப்போகிறது. அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வராரு. இதனால் உங்களுக்கு பணமழை கொட்டும் என்பார்கள். அதுபோல் வரப்போகிறது இந்த சிம்ம ராசிக்கு குரு 2, 4, 6ஆம் இடத்துல பார்க்காரு. இதனால் பணம் உங்களுக்கு கொட்டு என்று கொட்டும் அப்படின்னே சொல்லலாம். உங்களிடம் இதுவரை கடன் வாங்கி கொடுத்தவர்கள் உடனே கொடுத்து விடுவாங்க. லாட்ரி அடிக்கும் யோகங்கள் உண்டு. பிஸ்னஸ் மூலம் திடீர் அதீத லாபம் உங்களுக்கு கிடைக்கும். பண ஊதியம் பெறும் நபர்களுக்கு திடீரென 2-3 மடங்கு சம்பளம் உயரும் வாய்ப்புகளும் உண்டு. இந்த குரு பயிற்சி காரணமாக உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் தீரும். கணவன் மனைவி பிரச்சனை தீரும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். அப்பாவுடன் இருந்த பிணக்கு சரியாகும். உங்கள் தங்கை அக்காவின் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட சரியாகலாம். ஆனால் குரு பயிற்சி காரணமாக சில கெட்ட விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்கு. 10இல் குரு இருந்தால் பதவி போகும். அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் பதவிகள் காலியாகும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. உங்கள் வேலையில் நல்ல கவனத்துடன் இருக்க வேண்டும். இல்லை என்றால் வேலை போகும் ஆபத்து உள்ளது. நிலம், வீடு வாங்கும் ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும். விவகாரம் உள்ள நிலங்களை நீங்கள் வாங்க வேண்டாம். ஏமாற்றங்கள் அடையும் வாய்ப்பு உள்ளதால் எதையும் யோசித்து செய்ய வேண்டியது நல்லது. பரிகாரமாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரை உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இனி 10ஆம் வீட்டிற்கு சஞ்சரிக்க போகிறார். இந்த சஞ்சாரத்தின் போது குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2வது வீடு, 4வது வீடு மற்றும் 6வது வீடுகளில் இருக்கும். இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் சாதகமான பலன்களை காண முடியும். நல்ல அதிர்ஷ்டங்கள் இருக்குது. முன்னேற்றம் தரும். சொத்து தொடர்பான விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடியதாக இருக்குது. என்றாலுமே 7ஆம் வீட்டில் சனியின் சஞ்சாரம் உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பாதிக்கலாம். எனவே உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் இடையில் சமநிலையை பேணுவது அவசியம். உங்கள் உறவுகளில் சிறப்பான விசேஷமான முடிவுகளை நீங்கள் எதிர்பார்க்கும். எதிர்கால நிதி வளர்ச்சிக்கு திட்டமிடுவதற்கும் சிறந்த நேரமாக இருக்குது. உங்களுக்கு பணி சுமை குறைக்க வேலைகளை மாற்றுவது அல்லது வேலையை பகிர்ந்து கொடுப்பது உங்கள் மன அமைதியை கருத்தில் கொண்டு தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும். உங்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு, அங்கீகாரம், வளர்ச்சி மற்றும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. உங்களின் கடின உழைப்பு முயற்சியும் உங்கள் இலக்குகளை அடைய உதவும். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கு. அதன் மூலம் உங்களுக்கு லாபம் காண முடியும். உங்கள் தொழில் மூலம் உங்கள் சமூக வட்டத்தில் விரிவுபடுத்தலாம். இந்த சாதகமான பயிற்சி உங்கள் தொழிலில் வாழ்க்கையில் வெகுமதியையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரும். உங்களில் சிலர் பதவி உயர்வு பெறலாம் மற்றும் சிறந்த பிரகாசமான மற்றும் நம்பிக்கைக்குரிய தொழிலில் வாய்ப்புக்கான வெளிநாட்டில் பணிபுரியும் வாய்ப்பை பெறலாம்.
காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் காணப்படும். உங்கள் பேச்சில் இனிமை இருக்கும். மேலும் உங்கள் எண்ணங்களை நீங்கள் மிகவும் திறன்பட செயல்படுத்த வேண்டியது நல்லது. எதிர்பாராத பணம் அல்லது பரம்பரை சொத்து பெறலாம். குடும்ப விஷயங்களில் உங்களின் பங்களிப்பு மிகவும் பாராட்டும்படும் வகையில் இருக்குது. மேலும் நீங்கள் சமுதாயத்தின் பார்வையிலும் சில அங்கீகாரத்தை பெறலாம். உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணையிடம் இருந்து சில பிரச்சனைகள் மற்றும் அதிருப்தி இருக்கலாம். அவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு அளிக்க வேண்டியது நல்லது. உங்கள் திருமண வாழ்க்கையில் அன்பையும் ஆதரவையும் நீங்கள் தூண்டுவதற்கு அதிக முயற்சி மேற்கொள்ள வேண்டியிருக்கும். தியாகம் மற்றும் விசுவாசம் உங்கள் திருமண வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியும் பராமரிக்க உதவுகிறது. நிதி நிலையில் பொறுத்தவரை பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மையும் வளர்ச்சியும் எதிர்பார்க்கலாம். முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை அதிகரிக்க தேவையான நிதி உங்களிடம் இருக்கும். உங்கள் முதலீடுகள் உங்களுக்கு லாபகரமான முடிவுகளை தரக்கூடியதாக இருக்கு. கடன்கள் தீரக்கூடியதாக இருக்கு. புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள். மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி பயில்வாங்க. உங்களின் சிந்தனை மற்றும் கற்பனை திறன் சிறப்பாக இருக்கு என்றாலுமே உயர்கல்வி மாணவர்கள் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். ஆராய்ச்சி துறை மாணவர்கள் வெற்றி காண்பாங்க. மாணவர்களின் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவாங்க. தேர்வுகளை சிறப்பாக எழுதி நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்க. வெளிவட்டாரத்தில் உயர்கல்வி படிக்க விரும்புவோருக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் படிப்படியான நிலையை நீங்கள் முன்னேற்ற செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். ஆரோக்கியத்தில் சீராக தக்க வைத்து கொள்ள வேண்டும். யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது, வழக்கமான உடற்பயிற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். மேலும் பழங்களை சாப்பிட வேண்டும். சிலருக்கு இதயம், தோல் அல்லது முடி ஆகியவற்றில் பிரச்சனைகள் சந்திக்க நேரிடலாம். உங்களுக்கு ஏதேனும் உடல் உபாதைகள் இருந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது. தினமும் உங்கள் நெற்றியில குங்கும திலகத்தை தடவுவது உங்களுக்கு நல்லதையும் அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் கொண்டு வரும். ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு பணத்தை நன்கொடையாக வழங்குவது, சிறப்பான அன்னதானத்தை செய்வது உங்களுக்கு நல்லது. வியாழனிடம் இருந்து ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கு. ஒவ்வொரு மாதமும் வியாழன் அல்லது தேவைப்படுபவர்களுக்கு பருப்பு, வெல்லம், நெய் ஆகியவற்றை வழங்குவது உங்களுக்கு புண்ணியத்தை தரக்கூடியதாக இருக்கு. விஷ்ணு பகவான் இனிப்புகளை செய்து உங்களுக்கு பிரசாதமாக படைத்து அதை உட்கொள்வது உங்களுக்கு ஆன்மீக நிறைவுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கு. மாதம் முழுவதும் வியாழக்கிழமையன்று அனாதை குழந்தைகள் அல்லது ஆதரவற்றோருக்கு நன்கொடை அல்லது பங்களிப்பு செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. சிம்ம ராசிக்காரர்கள் குரு பயிற்சியால் முயற்சிகள் செய்து பல நல்ல செயல்களை செய்து முடிப்பாங்க. குடும்பத்தில் சிறு சலசலப்புகள் ஏற்படும். வெளியில் கொடுத்திருந்த பணம் கைக்கு திரும்பி வர தாமதமாகும். இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு நீங்கள் சிறிது கடன் வாங்க நேரிடலாம். சகோதர சகோதரிகள் வகையில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுத்த நினைப்பாங்க. மற்றபடி மனதில் ஊக்கத்தை நிறைவேற்றி கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருங்கள். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படாது. யாரையும் புண்படுத்தாமல் உங்கள் அணுகுமுறையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் பாக பிரிவினை நல்ல முறையில் நடக்கும். அசையா சொத்துக்களிடமிருந்து வருமானம் வர தொடங்கும். பல விஷயங்களில் ஒரு சாமர்த்தியமாக சமாளியுங்கள். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி வழக்கு விவகாரங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படுத்தும். குறைந்த உழைப்பிலும் அதிக ஆதாயம் கிடைக்கும். அதே சமயம் புறம் பேசுபவர்களை இனம் கண்டு ஒதுக்குங்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட சில அனாவசிய பிரச்சனைகளை நீங்கள் கண்டும் காணாமல் இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோகத்தில் அலைச்சலும் வேலைப்பளவும் அதிகரித்தாலும் உங்கள் அலுவலக ரீதியான பயணங்களால் பணவரவு உண்டாகும். அதே நேரம் சில ஊழியர்களை நீங்கள் நம்பி எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்க வேண்டாம். சிலருக்கு இந்த பயிற்சியால் விரும்பத்தகாத இடமாற்றம் உண்டாகும். வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை அனுகூலமான பலன்களை காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.